ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்கலாம்னு வந்தோம். பாருங்க ஃபர்ஸ்ட் வீடியோ இவ்வளோ 3 பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டு நாங்க பிளேட்டு கிட்ட எல்லாமே ரெடியா வச்சுட்டோம். கரண்ட் போயிடுச்சு தலைவா. நாங்க என்னதான் பாவம் போனோம். கடைசி வரைக்கும் வாழ்க்கையில இப்படிதான் கஷ்டப்பட்டு இருக்கணுமா? சரி சரி வந்துடும், கவலைப்படாத. சரி இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சார்மினாரே நம்ம வந்து சார்மினார் பிரியாணி ஃபர்ஸ்ட் வாங்கிப்போம் மொத்தல. ரெண்டாவது வேற எதனா ஒரு பிரியாணி சொல்லு. மொத்தம் 3 பிரியாணி நம்ம வந்து வாங்க போறோம் கைஸ். அதுல எந்த பிரியாணி நல்லா இருக்குன்னு நாங்க உங்களுக்கு சொல்லுவோம். அது எல்லாமே பேச்சு கேட்டு அதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. இல்ல நான் சொன்னா எப்பவுமே நல்லா இருக்கும். நீங்க வேணா பாருங்க. எல்லா கடையிலுமே நம்ம சாப்பிட போறோம். பிரியாணின்னா மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணி, எல்லா பிரியாணி நம்ம சாப்பிட போறோம். அங்க போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சார்மினார் போயிடுவோம். லெட்ஸ் கோ. போயிடலாம் மத்தல. வாங்கிருக்கிற சார்மினார் பிரியாணி தான் வாங்கிருக்கியா? சரி வா போலாம். நம்ம வீட்டுல போய் இன்னும் 2 பிரியாணி வாங்கணும் நம்ம. சரியா? போ 1008 தான் போறோமா? கம்பல்சரி 1008. மாமா கால் பண்ண. ஆமா அதே கார் தான் மாமா முன்னாடி போகுது. பாத்து போ. நம்ம ஏதோ செலவு பண்ண போறது 1000 ரூபாய். அவனுக்கு கொடுக்கணும் அப்புறம் 10,000 ரூபாய். பாத்து போ, பொறுமையா போ. எந்த கடை பிரியாணி இதுல? உமர் பிரியாணியா? உமர் பிரியாணி. அதான் முன்னாடி போ. பாய் கிட்ட போய் நிறுத்து. இறங்கு. எப்படி என்னதுல இப்பதான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது இவ்வளவு க்ரௌட் ஆகுது போல. 1008 ஃபேமஸா? பரவாயில்லையே. உமர் பிரியாணி. வாவ். வந்தாச்சா? லாஸ்ட் ஹோட்டலு ஃபைனலா வந்தாச்சு. ஹோட்டல் டிஸ்மிஸ். இல்ல இந்த கடையில வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குதுல்ல. நான் எப்பவுமே இங்கதான் வந்து சிக்கன் மட்டன் எல்லாமே சாப்பிடுவேன். சூப்பரா இருக்கும். நீ சாப்பிட்டுருக்கியா அந்த கடையில? ஆனா நீ பொய் சொல்லுன்னு கண்டுபிடிச்சுவாங்க. மட்டன் கிடையாது. மட்டன் இருக்குடா பக்கத்துல இருக்குது. அது மட்டனு ஆனா கம்மியா தான் போடுவாங்க. ஏன்னா மட்டன் வந்து இந்த இடத்துல வந்து க்ரௌடு கொஞ்சம் கம்மியா தான் வரும். எனக்கு தெரிஞ்சு அப்படிதான். பார்க்கலாம். ஆனா இவரு யார் தெரியுமா? பக்கத்துல இருக்கிற ரோஷினி கடை அவரு. ஹலோ, ஆர் யூ ஹாப்பியா? என்னடா ஹாப்பி? யா எப்பவுமே ஹாப்பி தானடா. எப்பவுமே ஹாப்பி தான். சொல்லிட்டியா? தலைவர் அஜித் சொன்னாங்க. நம்ம இப்போ 3 பிரியாணி வாங்கியாச்சு. பிரியாணி வாங்கிடுவோம். டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லுவோம். உண்மையை மட்டும் தான் சொல்லுவோம், போய் சொல்ல மாட்டோம். நல்லா இருந்ததுன்னா நல்லா இருக்கும். ரேட்டிங்ஸ் கொண்டு எல்லாமே சொல்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வீடியோவே நாங்கள் 3 பிரியாணி அதில் ஆம்பூர் எல்லா இடத்துக்கு போகலாம். போகிற பிரியாணி என்னத்தலாம் போகிறோம். கண்டிப்பாக போகிறோம். எந்த காலேஜ் படிச்சிருக்கேன் நீ? அதான் டிகிரி வாங்கி வாங்கிட்டியா? ஏதோ கொடுத்தாங்க வாங்கிட்டு வந்தேன். வீட்டுக்கு வந்தாதான் தெரியுது. அதுதான் போட்டு அவன் அந்த போட்டோ பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் சந்தோஷப்பட்டதே நான் தான். என்ன சொல்றான் பாருங்க. வீடியோ போயிட்டு இருக்கோம். போயிட்டு வீடியோ வந்து வீடியோ ஆன் பண்ண. ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்கலாம்னு வந்தோம். பாருங்க ஃபர்ஸ்ட் வீடியோ இவ்வளோ 3 பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டு நாங்க பிளேட்டு கிட்ட எல்லாமே ரெடியா வச்சுட்டோம். கரண்ட் போயிடுச்சு தலைவா. நாங்க என்னதான் பாவம் போனோம். கடைசி வரைக்கும் வாழ்க்கையில இப்படிதான் கஷ்டப்பட்டு இருக்கணுமா? சரி வந்துடும், கவலைப்படாத. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. என்ன பிரியாணி எடுக்க? சார்மினார் எடு. 3த்துல ஏதாவது வந்து சார்மினாரா? பிஸ்மியா? சரி எடு கைஸ். ஆனா ஃபர்ஸ்ட் vlog இன்னைக்குதான் ஸ்டார்ட் பண்றோமே. அதுக்கு முன்னாடியே எல்லாம் 3 பிரியாணி வாங்கணும். ஃபர்ஸ்ட் 3 பிரியாணி வாங்கின்னு போயிட்டு வீட்டுல போயிட்டு ரூம்ல போயிட்டு ஏசியை போட்டு ஸ்டார்ட் பண்றோம். கரண்ட் போகுது. வாழ்க்கை சரி பரவாயில்ல. இருந்தாலும் நாங்க வந்து மாடியில வந்துட்டோம் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு. சரி ஓபன் பண்ணல ஃபர்ஸ்ட். ஆக்சுவலா எனக்கு கை ஓதுரும். ஓபன் பண்ணி வீடியோ எடுக்க. அப்படியா? சரி. ரைஸ்லாம் பார்க்கும் போதே நாக்கு ஊறுதே மாப்பிள்ள. செம்மையா இருக்குதா? பீஸ் எல்லாம் பயங்கரமா வச்சிருக்கானுங்க.
இது வந்து நம்ம போனா மட்டும்தான். எப்படி நம்ம போனா மட்டும்தான் இந்த மாதிரி பீஸ்லாம். ஏன் சொல்லு? ஏன்னா நீ அந்த கல்ல தானே வேலை செஞ்சிருந்த. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. சரி இல்ல, ஆனா உமர் பிரியாணி நம்மளுக்கு ரொம்ப சிக்கம் தல, ரொம்ப கோளாறு குத்துறாரு நம்மளுக்கு. பாய் நம்ம வாங்க வந்தோமா இல்ல வேலைக்கு வந்தோமா போட்டு கொடுக்காம, ஆனா சரியான கூட்டம் வந்துடல அந்த கடையில. கிட்ட வாப்பா. நம்ம இன்னும் மைக்லாம் யூஸ் பண்ணல, இதான் ஃபர்ஸ்ட் வீடியோவே நம்ம இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம். ஓகேவா? சரி சாப்பிடுவோமா? ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பைட் வெடிச்சு ரிவ்யூ கொடு விஸ்வா பாய். ப்ரோ அந்த யூடியூபர்லாம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ரியாக்ஷன் நீ பண்ண மாட்டா? ஆரம்பி ப்ரோ. வாவ் என்ன ப்ரோ மேல ஏதாவது விந்துச்சானா? ஓ கேர்னா. ஓ பயங்கரமா இருக்குங்க ப்ரோ. பயங்கரமா இருக்குது. ஏனா இன்னைக்கு டீச்சர் ஐயோ முட்டை எப்படி ப்ரோ? பிளாஸ்டோ ஆஸ்டோ எப்பவுமே ஒத்துதான். பிஸ்மி தான் எப்பவுமே ஒத்துதான். இது ஓகேவா? நீ சாப்பிடுவா, நீ சாப்பிட்டு பாரு சொல்லு. உனக்கு தான் தெரியுமா ஆல்ரெடி, நீ சாப்பிட்டுருக்கியா? சாப்பிட்டுருங்க. ட்ரை பார்ப்போம். சாப்பிடுறது ஒரு ஸ்டைல் இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் பீஸ் எடுத்து நல்லா வெயிட் செக் பண்ணி மேல வச்சுட்டு ரைத்தாவை லைட்டா இப்படி வச்சுட்டு முட்டையை ஃபுல்லா எடுக்கக்கூடாது. முட்டையோட டேஸ்ட், பிரியாணியோட டேஸ்ட். ஆமா அந்த கரு இருக்கு பத்தியா, கரு வந்து சும்மா அப்படியே லைட்டா அப்படி தூவி விடணும். தூவி விட்டு அப்படி சாப்பிட்டா சும்மா பிஸ்மி தான். ஆனா தாராளமா ட்ரை பண்ணலாம், யாரு வேணும். பீஸ் எல்லாம் பரத்தல எப்படி போட்டுருக்கானுங்க. ஆனா இவனுக்கு அந்த தோலோட போறானுங்க பாரு, தோலோட தான் போடுவாங்களா எல்லா கடையிலுமே? எல்லா கடையிலும் தோலோட தான் போடுவானுங்க. ஏன்னா அப்பதான் அந்த டேஸ்ட் வந்து அந்த இதுல ஊறும். இவனுக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் தான், எப்பவுமே பாஸ்மதி ரைஸ் தான் டேஸ்ட். பிரியாணினாலே பாஸ்மதி தான். அது ஏன் ஃபேமஸ் ஆச்சுன்னா ஆதார் சேலம் தான். ஆனா எனக்கு அவர்கிட்ட சாப்பிட்டா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல, ஃபுல்லா ஏலக்காவை பிடிச்சிக்கிறானுங்க. இதுவா பண்ணுவாரு, அவர் கொஞ்சம் இதுவா பண்ணுவாரு, நல்லா இருக்கணும்ட்டு. நான் சாப்பிட்டேன்னு நல்லா இருக்கும். விடுங்க. பிஸ்மி தான் எப்பவுமே பெஸ்டா. இன்னும் 3 நாளுக்கு ஆஃப் பண்ணுவோம். உமர் பிரியாணி இருக்குல்ல, உமர் பிரியாணி இருக்கு, சார்மினார் இருக்கு. சார்மினார் தான்டா இருக்கிறதுல வெயிட்னா வந்து 250 கிலோ. சரி நம்ம நெக்ஸ்ட் ட்ரை பண்ணுவோமா? இரு ஃபர்ஸ்ட் இத ஃபுல்லா முடிங்க. செமையா இருக்குங்க டேஸ்ட். இதோட எக்ஸாக்ட் லொகேஷன் வந்து ஐசோஸ், ட்ரிப்ளிகன்ல ஐசோஸ் மசூதி பக்கத்துலயே இருக்கும். யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க பிஸ்மி எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் சொல்லுவாங்க. உண்மையாவே நல்லா இருங்க, நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்க. சரியா? பார்த்தல சாப்பிடுறியா? சாப்பிடு. என்ன ஒரு இங்க என்ன அப்படியே சாப்பிடாம போற? நெக்ஸ்ட் என்ன பாய்? பிரியாணி உமர் பிரியாணி. எஸ் 2 பேரும் சேர்ந்து சொல்றோம். உமர் பிரியாணி தான் நம்ம சாப்பிட போறோம். ஏன்னா உமர் பிரியாணி நாங்க போய் சாப்பிட மறுபடியும் சொல்றோம் உங்களுக்கு. ஏன்னா அவ்வளவு கூட்டம், நம்ம எத்தனை போயிட்டு அந்த டபரா வைக்கவே இல்ல. பக்காவா இல்ல, பேக்கிங்லாம் அந்த அளவுல இல்ல. பிஸ்மில பாத்தீங்கன்னா பேக்கிங்லாம் சும்மா வேற மாதிரி இருக்கும். சாப்பாடு கூட சரி வெறித்தனமா இருக்கும் பிஸ்மில, எந்த குறையும் இருக்காது. ஸோ இப்போ நம்ம வந்து உமர் பிரியாணி ட்ரை பண்ணலாம். சீக்கிரம் வெயில் வேற தொலைது. போயிடலாம் இரு. வாவ் செம்மையா இருக்குல்ல. குவான்டிட்டி கம்மிடா, ரொம்ப கம்மிடாப்பா. குவான்டிட்டி ரொம்ப கம்மி. இது ஒரு ஆள் சாப்பிடலாம்னு சொல்ல முடியாது, ஒரு குழந்தை சாப்பிடலாம். நம்மளுக்குலாம் பத்தாது. சரி பரவாயில்ல, இருந்தாலும் ஆனியன் போடு, ஆனியன்லாம் போடு, பக்காவா இருக்கும். பக்காவா இருக்கும். என்னன்னா இது ஆந்திரா புதினா சட்னி மாதிரி இருக்கு. பீஸ்லாம் நல்லா தான் தலை வெந்திருக்கு, மசாலாலாம் நல்லா இறங்கி சரியா இருக்கு. இது எப்படி இருக்கும் தெரியல, லைட்டாக சாப்பிடுவான்.
பக்காவா ஆரம்பிங்க ப்ரோ, காட்டுங்க. ஓகே ஸ்டார்ட் பண்ணு. நீ இதை சாப்பிடு. உங்க கையால ஆரம்பிங்க ப்ரோ. நான் தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடணுமா? ஏன்னா எதாவது ஆயிடுச்சுன்னா நாளை பின்ன ஃபுட் சேஃப்டிக்கு எடுத்து நான் தானே போவேன். போய் சாப்பிடு. ஆமா சரி கிட்ட ஸ்டார்ட் பண்ணுவோமா? எப்படி ப்ரோ இருக்கு? நின்னதுக்கு ஒருத்தா வெயில்ல உங்க ரியாக்ஷனே பேடா இருக்க மாதிரி இருக்கே ப்ரோ. புளி சாதம் வாங்கி வந்துட்டோமா? சரி புரியுது. அழுகுறான் ப்ரோ, அழுகுறாரு ப்ரோ. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்போ சொல்லாதீங்க, போயிடுங்க. அந்த கூட்டம் நின்னுச்சு பத்தியா? ஏன்னு இப்பதான் புரியுதா? இப்பதான் புரியுது. எவ்வளவு சூப்பரா இருக்கு குமரா. ப்ரோ நீ சாப்பிட்றத பார்த்தா ஐப்பு தலைக்கேறி மண்டிக்கு இறங்குது. அப்படியா ப்ரோ? நெக்ஸ்ட் பைட்ல முறிக்கிடுவேன்னு நினைக்கிறேன். செம்மையா இருக்குடா. நீ இங்க வா, இங்க வா. உனக்கு ஒரு வாய் விட்டுறேன். வா. எப்படி இருக்கு? நீயே சொல்லுவ. எப்படி இருக்கு? பக்காவா இருக்கு. பக்காவா. ராப்பர் மாதிரி இப்படி இப்படி வைப்லயே போலாம். வைபிள்ல மாட்டிக்கோ. செம்மையா இருக்கு தல, உண்மையா செம்மையா இருக்கு. ரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மசாலா அதிகம். இடன் மசாலா இருக்கு ப்ரோ. மசாலா பாரு, மசாலா பார்த்தாலே தெரியும். மசாலா ரொம்ப ரொம்ப அதிகம். கறி பாரு நல்லா வெந்திருக்குண்ணா. வெந்திருக்கு மசாலா கறியில. வெந்திருக்கு, கறி நல்லா வெந்திருக்கு பார்த்தாலே தெரியும். சரி ப்ரோ, சாப்பிடு. போயிட்டு வெயில்ல 2 ஹவருக்கு நின்னதுக்கு ஒரு ஒர்த்து. நீங்க போய் காலையில கூட தங்குங்க. பிரியாணி வேணும்னா காலையில கூட தங்கிடலான்ற. சரி, இப்போ இது பிஸ்மி, இது உமர் பாய். இது ரெண்டுத்துல யார் பெஸ்ட்? குமரா பாய் தான் பெஸ்ட். ஏன்னா குமரா பாய் வந்து பிரான் பிரியாணி வைக்க போற கட்டா. நம்ம வச்சிடலாம். நம்ம ஒரு நாள் பிரான் பிரியாணி கண்டிப்பா வைக்கலாம். பெஸ்ட்னா ரெண்டுமே பக்காவா இருக்கு. நீங்க ட்ரை பண்ணி சொன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். அவங்க ட்ரை பண்ணி சொல்லுவாங்க, அது வேற. ஆனா நம்ம தான் பார்த்து ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி சொல்லணும் அவங்களுக்கு. உமர் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ரெண்டாவது பிஸ்மி. உமர் வந்து 1000 லைட்ல, அதாவது கார்னர்லயே இருக்கும். நீங்க அங்க போய் கேட்டாலே சொல்லுவாங்க எந்த இடத்துல பிரியாணி நல்லா இருக்குடா. எல்லாருமே நீங்க கேட்கவே சொல்லுவாங்க உமர் பாய் பிரியாணி மட்டும் தான் சொல்லுவாங்க. பிரியாணி சொல்ல மாட்டாங்க, உமர் பாய் பிரியாணி மட்டும் தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம 3ஆவதா இப்ப போறது சார்மினார். ஐசோஸ்ல வந்து பிரியாணி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சார்மினார் மட்டும் தான் சொல்லுவாங்க. ஐசோஸ்ல சார்மினார் வேற மாதிரி இருக்கும். நீங்க அதை ட்ரை பண்ணணும். நெக்ஸ்ட் பிரியாணி அதுதான். ஓகேவா? சரி தல, எனக்கு பிஸ்மி லைட்டா சாப்பிடும் போல இருக்குது. நான் பிஸ்மி லைட்டா சாப்பிட்டுக்கிறேன். பிஸ்மி தான். உமர் பயம் லைட்டா சாப்பிட்டுக்கிறேன். கலந்து வீட்டுல சாப்பிட்டீங்கன்னா நாளைக்கு எல்லாம் சுத்தி நம்மள நின்று இருப்பாங்க. நோய் வரும் கிடையாது. ஹாஸ்பிட்டல் நர்ஸ் ஊசி வச்சு நின்றுட்டு இருப்பாங்க. ஊசி வச்சு நின்று இருப்பாங்களா? ஃபுட் பாய்சன் ஆயிடும். எனக்கு எதனா ஆச்சுன்னா நீ பாத்துக்க மாட்டியா? ஆக்சுவலா என்னையே நான் பாத்துக்க மாட்டேன். இதுல வேற நீ பிரான் பிரியாணி வேற வைக்கலாம் சொன்ன, அது எப்ப வைக்கலாம்? நான் வந்து இது கருப்பட்டி காபி நான் ஒத்துட்டியா? 5 லட்ச ரூபாய் ஒரு பிசினஸ் ஐடியா சொல்றாரு. கருப்பட்டி காபி செம்மையா இருக்குங்க. எனக்கு ப்ரோ லாஸ்டா நீ எதிர்பார்த்த பிரியாணி எடுத்துருவோமா? எடுத்துலாம் தல, கண்டிப்பா எடுத்துலாம். சார்மினார். எஸ், சார்மினார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. சார்மினார்ல வந்து சிக்கனு ஓகே தான் சொல்லுவேன். ஆனா மட்டன் பயங்கரமா இருக்கு. நான் மட்டன் வந்து உங்களுக்கு வீடியோ கம்பல்சரி போடுறேன். விரைவில் உங்களுக்கு அந்த பரிசளிக்கப்படும் மட்டன் பிரியாணி. அந்த மட்டன் பிரியாணி நீங்க வாங்க, ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. அங்க எப்பவுமே கூட்டமா இருக்கும். ஆனா அந்த ஸ்விக்கி ஆர்டர் அதெல்லாம் கிடையாது. ஸ்விக்கி ஆர்டர்லாம் நீங்க எதிர்பார்க்க முடியாது. நம்ம நேர்ல மட்டும் வாங்கினா ஃபாஸ்டா போயிடணும். ஆமா 12 மணில இருந்து 3 மணிக்குள்ள மட்டன் பிரியாணி சார்மினார்ல. ஓகே தல, ஓபன் பண்ணு. இது வந்து சிக்கன். இதுல வந்து பிராயல் எல்லாம் போட்டிருப்பாங்க. பிராயல் கறியா? என்ன கறி தல? அது நாட்டுக்கோழி எல்லாம் கிடையாது. நாட்டுக்கோழியா இது? பீஸ் அந்த கோழி ஓடும் போதே பாய் பூச்சி தூக்கிடுவாரு.
நீ எங்க போற மக்களுக்கு போய் சேரணும் அவரோட அன்பளிப்பை கொடுத்துருவேன். போடு 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 பாப்போம். வாவ், ஓ மை காட், பயங்கரமா இருக்கு தல பாக்க. பீஃப் மாதிரி இருக்கு பாரு, பீஃப் மாதிரி தல. சாப்பாடு என்னைக்குமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. புரியும். விவசாயிங்க ஒலையில கால் வச்சாதான் உங்க வீட்டுல வந்து ஒலை பொங்கும். இத வந்து எப்பவுமே bro, நீ பஞ்சு பாலையா மாதிரி பேசுற. ஏதோ வந்தது பேசுறேன் தல. வந்தது பேசுறேன். சாப்பிடுமா? ஆரம்பிக்கலாம். சாப்பிடுமா? ஆரம்பிக்கலாம் தல. ஆனியன் 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 போடு, ஆனியன் போடு. வா ப்ரோ, இது உண்மையாவே சிக்கன் தானா? சிக்கன் தான், ஆனா பீஃப் மாதிரி இருக்குல்ல கலரு. ஆமா ப்ரோ, அதே நான் சொன்னல, அது நாட்டுக்கோழி. நம்ம சார்மினார் பிரியாணி சாப்பிடுறது வந்து ஃபங்க்ஷன்ல போயிட்டு நம்ம சாப்பிட மாட்டோம், ஓசி சோறு. ப்ரோ அது எப்படி ப்ரோ ஓசி சோறு ஆகும்? ஓசி சோறு இல்லையா? நம்ம எத்தனை வாட்டி பேர் அந்த மாதிரி. நம்ம வெளியே சொல்லாத ப்ரோ, வெளியே ப்ரோ. ஃபைனல் பைட்டு சார்மினார் சாப்பிடுமா? என்ன ப்ரோ, ட்ரிபிள் ஆர் மேடம் மாதிரி ஆன்னு இருக்கா, ராம் சரண் மாதிரி. பயங்கரமா இருக்கு ப்ரோ, பயங்கரமா இருக்கு. முட்டையை வச்சு சாப்பிடுவீங்க, சும்மா சூப்பரா இருக்கும். ப்ரோ பீஸ் எப்படி இருக்கு அதை சொல்லு ப்ரோ. பீஸ் நான் உனக்கு காட்டுறேன், பீஸ் காட்டுறேன். லைட்டா இந்த ஒரு பீஸ் என்ன ப்ரோ செங்கல் மாதிரி இருக்கு. இந்த ஒரு பீஸ் எடுத்து வச்சுக்கோ, வச்சுன்னு இந்த முட்டையை எடுத்துக்கோ, லைட்டா எடுத்து. ஆனியன் ஆனியன் இங்க வா கிட்ட வா. ஆனியன் பாரு, ஆனியன் பாரு. அப்படியே ஒரு கொத்தனார் மாதிரி பண்ற, தூத்துக்குடி கொத்தனார், அது அந்த பாட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கா ப்ரோ. நீ கட்டியா ப்ரோ வீடா? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குல்ல. மை காட், பயங்கரமா இருக்குது. சார்மினார் தான் எனக்கு தெரிஞ்சல. நான் வந்து அவர்கிட்ட சின்ன வயசுல வாங்க போகும்போது எவ்வளவு சொல்லு பிரியாணி? 60 ரூபா. இன்னும் எவ்வளவு சொல்லு? 130. 130 ரூபா. அதோட வளர்ச்சிக்கு காரணம் அந்த பீசஸ் தானா? பீஸ் தான் காரணமே. ஓகே தல, நீ வா, நீ சாப்பிடுவா, நீ சாப்பிடு. நீ சாப்பிடாம நான் எப்படி? நீ தான் என்னோட செஃப், நீ தான் என்னோட மாஸ்டர், நீ தான் எல்லாமே எனக்கு. நீ சாப்பிடாம? ஆமா தடா, செம்மையா இருக்கும் தல. நீ சாப்பிடு பாரு. பீஸ்லாம் பக்காடா சார், அப்பதுல இருந்து அப்படிதான் இருக்குல்ல. அவன் அதான் சொன்னல, மத்தவங்க மாதிரி இந்த பிராய்லர் கோழி கிடையாது. அந்த எண்ணம் இல்ல. இதெல்லாம் வந்து வெள்ளை கோழி, தெரியுதா? இதெல்லாம் வந்து வெள்ளை கோழி நம்ம கடையில வாங்குறது. ஆனா இது வந்து அந்த வெள்ளை கோழி கிடையாது. இது பிராய்லர் கோழியா நாட்டுக்கோழியா ஏதோ சொல்றானுங்க சம்திங். ஆனா அந்த கோழி தான் இது. சாப்பிடுவோம். எப்படி தல? ஸ்டன்னா இருக்கா? பார்க்கும் போது கத்திரிக்காய் பச்சடி பயங்கரமா இருக்கும் தல. கத்திரிக்காய் பச்சடி பயங்கரமா இருக்கும். சாப்பிட்டோம். நம்ம கூப்பன் கோடு சொன்னீங்கன்னா பிரெட் அல்வா தருவாரு. கூப்பன் கோடு என்னன்னு சொல்லணும்? பிரெட் அல்வா இருக்கான்னு கேட்டாலே சொன்னா அவர்கிட்ட பிரெட் அல்வாவே இருக்காதுடா. ஃபர்ஸ்ட் இருக்கு ப்ரோ, பிரெட் அல்வாலாம் இருக்காது. இருந்தா ஓ மை காட், பயங்கரமா இருக்கா? செம்மையா இருக்கும் தல. நம்ம பொய் சொல்லக்கூடாது, எப்பவுமே வந்து பொய் சொல்லவே கூடாது. சார்மினார் பிரியாணி எப்பவுமே நல்லா இருக்கும். உங்களுக்கு தெரியும், இது சார்மினார், இது பிஸ்மி. ஆனா உமர் பிரியாணி காலி ஆயிடுச்சு. ஆமா, நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு பக்காவா பண்றோம். அவங்க அதான் பண்ணியாச்சுலடா. ஒரு சிக்கன் பிரியாணி தானே, அவங்க கிட்ட பீஃப்லாம் கிடையாது, பீஃப் மட்டன்லாம் கிடையாது. ஃபைனலா எது பெஸ்ட்? உங்க அமைப்புல எதுவும் சொல்ல வரீங்க, நீங்க சொல்லுங்க. குமரா சொல்லு ப்ரோ, எங்க வந்திருக்கோம்? எக்ஸாக்டா பிரதோஷ் ஆப்போசிட். அவர் ஏதோ கேக்குறாரு. என்ன ப்ரோ வேணுமா? சாப்பிட்டு ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி. தேங்க்யூ. கைஸ், நம்ம இப்போ வந்து ட்ரிப்ளிகன்ல கரெக்டா சிஎன்கே ரோட்ல இருக்கிறோம். சிஎன்கே ரோட்ல வந்து பானிபூரி சாப்பிட வந்தோமா? பானிபூரியா சாப்பிட வந்தோம். சரி சாப்பிடலாம், சாப்பிடலாம். இதை பாருங்க, நண்பன் போன் பண்ண என்ன எதுனே கேட்கல, ஆனா சாப்பிட வந்துட்டான். வாமாச்சான், புரியல. போன் பண்ணேன், என்னடான்னு கேட்டான். ஜிலிகிரி பிலி ஒரு பானிபூரி போடுவோன்னு கிளம்பி வந்துட்டான். வாமா ஆயின கை கட்டுறது. பானிபூரி சாப்பிடுவோம். பானிபூரி சாப்பிடமா? அதான் சொல்லுங்க. வா பிரதோஷ் மச்சான், அவன் பிரதோஷ்ல சாப்பிடுறான், நம்ம பானிபூரி உள்ள இருக்கான். எல்லாம் தெரியல எனக்கு. சரி வாங்க. நெக்ஸ்ட் என்னாச்சுரா?
மச்சான் பிரதோஷனா ஆ. பிரதோஷன் படிக்காம ஃபயர் ஆபீஸுக்கு போயிட்டு பிரதோஷன் ஃபயர் ஓ மை காட் ஈ first fire office போயிட்டு